அடுத்த மேட்சுக்கு 3 ஃபாரின் ஓவர்சீஸ். ஒருத்தர் ஹெட் பேண்ட கட்டிட்டு இறங்கலன்னா என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். அவர் பேரு டாம் கரன். அடுத்த மேட்ச் அவர் கமெண்ட்ல சொல்லிட்டேன். அனி நான் உங்களை இப்ப கேக்குறேன், அடுத்த வருஷம் do you think Faf will get retained by RCB? ஆக்சுவலா இத வந்து ரியலா வந்து சமாதி கட்டினது சமாதான். 62 or 28 is Gaji for you? Thanks to Dinesh Karthik, CSK still retaining the top 3 position இருக்காங்க. விராட் கோலி 4 ஓவர் போட கூட இவ்வளவு ரன் கொடுத்திருக்க மாட்டான். Hi guys, welcome to Chika Chika. Mukk mela raja. Aha. Hey. Hey. Agoida. Hey. Hey. P-Dog, welcome back on the show. Chika, welcome back. என்ன P-Dog ஒரு blood bath பார்த்தோம் RCB-ல. I mean ஒரே வருஷத்துல 2 ரெக்கார்ட் அடிச்சிட்டாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அவங்களோட ஓன் ரெக்கார்ட் அடிச்சிட்டாங்க. Incredible batting display, but in reply RCB getting to 262, totally about 549 runs scored in this match. பாவம் bowlers actually definitely இல்ல, எல்லா bowlersம் பாவம். But P-Dog, straight to you, we'll start with you P-Dog. நீங்க சொல்லியிருந்தீங்க RCB வின் பண்ணோம்னா 280 அடிச்சாதான் ஒரே சான்ஸ்னு. பட் இன்னைக்கு 260 வரைக்கும் வந்தாங்க. ஸ்டில் நாட் இனஃப் P-Dog. இல்ல முதல்ல ஒரு பாட்டு பாடி ஸ்டார்ட் பண்ணட்டுமா இல்ல எப்படி நீங்க தான் சொல்லலாம்? நீங்க என்ன வேணாலும் ஆரம்பிங்க. சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான், டக் அவுட்டுக்கு சென்று விடு என்பான், ஹோட்டல் வரை ஓனர்ஸ், ட்ரெஸ்ஸிங் ரூம் வரை டீம்மேட்ஸ், டக் அவுட் வரை ஃபேன்ஸ், பிச்சுக்குள்ள யாரோ போலிங் போடுறது யாரோ. ஒரே கேள்விதான் கேட்கிறேன், திருப்பி திருப்பி சொல்லி போர் அடிச்சிடும். யார் போட்டாலும் அந்த போலிங் யூனிட் 4 ஓவர்ல 60 அப்படிங்கும் போது ஜாக்ஸ வச்சு 4 ஓவர் போடு, மேக்ஸ்வெல்ல வச்சு 4 ஓவர் போடு, கிரீனை வச்சு 4 ஓவர் போடு, அந்த பண்டிகையை வச்சு 4 ஓவர் போடு. எப்படி 260 சேஸ் பண்ண போற? ஒரு 10 பேட்ஸ்மேனை வச்சு போங்களேன் நீங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க கேட்டதுக்கு, போன தடவை சொன்னதுக்கு யோ நீ வேற P-Dog அப்படின்னாரு. அடுத்த மேட்சுக்கு 3 ஃபாரின் ஓவர்சீஸ். ஒருத்தர் ஹெட் பேண்ட கட்டிட்டு இறங்கலன்னா என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். அவர் பேரு டாம் கரன். அடுத்த மேட்ச் அவர் நான் பயந்தேன். நான் கமெண்ட்ல சொல்லிட்டேன். அவன் டாப்லினா டாப்ல அடிக்கிறாங்க. அவனை போட்டு டாப்ல போட்டு அக்ஷாம்பாரு 106 மீட்டர் 2 டாப்ல போட்டா டாப்ல அடிக்கிறாங்க. பர்கியூசன் அடிச்சுல அவன் என்னைக்குமே ஐபிஎல் நல்லா பண்ணதுக்கிட்ட. அவன் போயிட்டு கல்கட்டால இருந்து ஜிடி போயிட்டு, ஜிடி தான் கல்கட்டா போயிட்டு, கல்கட்டால திருப்பி பாம்பே மெட்ராஸ் வந்து, அப்புறம் திருப்பி பெங்களூர்ல போயிட்டு மெட்ராஸ் வரல. அங்க பாரு அப்பா ராமா போட்டு அதுல பெஸ்ட் அனாலிசிஸ் என்ன, அது பில் ஜாக்ஸ் தான் பெஸ்ட் அனாலிசிஸ் அவங்களுக்கு ஆக்சுவலா பார்த்தனா. இதுல என்ன தெரியுமா காமெடி Chika? First time history of IPL, 4 bowlers I think are going above 15 நினைக்கிறேன். I think that is one record in this. First time in history 4 bowlers have conceded more than 50 runs in their spell. Reece Topley, you know what the funny part is la, and the Will Jackson Manipal Lamroro அது ரெண்டும் கம்பைன் பண்ணாங்கன்னா 4 overs அதுவும் 50 வருது. ஏன்னா Will Jacks 3 overs 32, Manipal Lamroro ஒரே ஓவர்ல 18 runs. So literally அதான்டா all bowlers combined more than 50. No, adding on to P-Dog, நான் in fact தமிழ் கமெண்ட்ரி இன்னைக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரியில சொல்லியிருந்தேன். பசாம 11 பேட்ஸ்மேன் ஆடுங்க, இன்க்ளூடிங் தினேஷ் கார்த்திக் 11 பேட்ஸ்மேன் ஆடுங்க. அது வந்து என்ன பண்ணு, ஃபாஃப் நீ ஒரு 2 ஓவர் போடு, ஃபாஃப் கிரீன் நீ ஒரு 4 ஓவர் போடு, மேக்ஸ் எவன வேணா 4 ஓவர் அது எல்லாமே போட்டுக்கலாம். விராட் கோலியே 4 ஓவர் போட கூட இவ்வளவு ரன் கொடுத்துருக்க மாட்டான். உண்மையை சொல்லிடுறேன் நான். 4 ஓவர் போட கூட இவ்வளவு விராட் கோலியே டீசெண்டா அந்த அவன் இன்டெலிஜென்ஸ்ல போலிங் போட்டுருவான். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல பாவமா இருந்து விராட் கோலி அவனு இப்படி நின்று பாக்க, இப்படியே பாக்குறான் பால. அங்கே பார் விராட் கோலி பார்த்தனா ஸ்லோ மோஷன்ல காமிச்சாங்க. பால் பார்த்தா கழுப்புலயே வந்து பேட்டிங் ஆனான். ஆக்சுவலா பாவம் விராட் கோலி வெறியில ஆனா விராட் கோலி பேட்டிங்ல.
இப்படிதாமா போட்டு அடிப்பாங்க. ஆர்சிபி போட்டாலே மொத்துறாங்க. ஹெட் போட்டா தலையில மொத்துறாங்க, பொழகுறாங்க, தலையை பொழகுறாங்க. ஹெட் வந்து அதுக்கு போராத குறை இல்லையா? கிளாஸ் அப்பா எனக்கு ஃபார்ம் வரணும்பா அப்படின்னு சொல்றாங்க கேப்டன் போடுறதுக்கு. கிளாஸ் நம்பர் 3 அமைச்சாங்க. அவன்ப்பா அவன் ஆர்சிபி தான் ஃபேவரட் டீம் போனோம், சென்சுரி ஆர்சிபியோட. நான் ஒரு 2 பால் ஒரு லெட் டீம் கேட்டு பேட்டிங் டைம் சொல்லிட்டு பேட்டிங் பிராக்டிஸ் சொல்லிட்டு அவன் வந்து ஒரு போல 60 தான் 31 பால்ஸ். போராத குறைக்கு அபிஷேக் சர்மா அவன் என்னைக்குமே போலப்பா. பட் ஆக்சுவலா இதை வந்து ரியலா வந்து சமாதி கட்டினது சமாத் தான். ஹிஸ் நாக் வாஸ் தி ஆக்சுவல் குரூஷியல் நாக். அவன் தான் கரெக்டா சமாதி போட்டு அடி நடிச்சு சமாதி வந்து லாஸ்ட் ஓவர்ஸ்ல பொழந்து சமாதி தான் போட்டு அவனை நிஜமா சமாதி கட்டாங்க. In the sense they had no other option. 37 of just 9-10 deliveries, 370 strike rate. Hats off to that boy Samath மச்சான். 3 6 4 4 அவன் வந்து அடி நடிக்கிறான். இந்த டாப்லியா அது வர்கியூசன் அது எவன சிராஜே டிராப் பண்ணாங்க, மேக்ஸ்வெல்லையும் டிராப் பண்ணிட்டாங்க, கேமரன் கிரீன் டிராப் பண்ணிட்டாங்க. அதுல பாரு அல்காரி ஜோசப் 11.5 அல்காரி ஜோசப் 11.5 crores, கேமரன் 17.5 crores, மேக்ஸ்வெல் 11 crores, சிராஜ் 7 crores. பிரமாதையா ஆர்சிபி மேனேஜ்மெண்ட், உங்க ஸ்கவுட்டிங் டீம் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்கள மாதிரி ஒரு ஸ்கவுட்டிங் டீம் உலகத்திலே கிடையாது. பாரி வள்ளல் ஸ்கவுட்டிங் டீம். இப்ப கடைசியில என்னன்னா எனக்கு என்ன பயம்னா, நான் அது கமெண்ட்ரில இதே சொன்னேன் அப்பீடாக தமிழ் ஸ்டார்ஸ்போர்ட் தமிழ் கமெண்ட்ரில, ஐயோ எனக்கு பயமா இருக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா ரொட்டேஷன் பாலிசியில இந்த டாம்கரன் வந்துட்டு போறான் திருப்பியும். ஆப்ஷனே கிடையாது. இல்ல பீடாக் நீங்க அதை பாத்தீங்க பீடாக். தட் இஸ் அபவுட் 17.5 11.5 அதுவே 29 40 47 crores sitting in the bench பீடாக். I mean somewhere down the line somebody has to take இது யாரோட தப்பு பீடாக் இது actually? I mean 47 crores cannot be sitting outside. நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றது யாரோட தப்பு? டீம் மேனேஜ்மெண்ட். அவங்க ஆக்ஷன் தூக்கினே இருக்காங்களா டபக்கு அந்த ஆக்ஷனை வந்து அந்த ஆளுக்கு எவன் யார் வந்து உட்காரான்னு தெரியாது, எவனும் தெரியாது. வாட் எவர் இட் இஸ், மேனேஜிங் டைரக்டரா இருக்கலாம், சிஓக்கெல்லாம் ஓடுது. அவன் சும்மா டபக்கு தூக்கி அவன் போட்டோ வரும், கேமரால வரும், அது பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல ஓதி விடுறாங்க வேற இல்ல. அவங்க அசஸ்மெண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் உங்களை கேக்குறேன், இந்த டீம் கேப்டன் யாரு? ஆர்சிபி கேப்டன் யாரு? ஃபாஃப் டு பிளஸி. அல்சாரி ஜோசப் வந்து சிபிஎல் எந்த டீம் காட்டினாரு உங்களுக்கு தெரியுமா? இல்ல நான் சொல்லட்டுமா? தெரியல, ஐடியா இல்ல. He played for St. Lucia Kings. அந்த டீம் கேப்டன் யார் தெரியுமா? ஃபாஃப் டு பிளஸி. ஓகே, சோ இப்போ வந்து ரொம்ப சிம்பிளா வந்து நான் ஒண்ணு சொல்றேன். ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸோட கேப்டன் யாரு? ஃபாஃப். யாண்ட்ரி பர்கர் எந்த டீமுக்கு ஆடினாரு எஸ்ஏ லீக்ல? ஜேஎஸ்கே, ஆக்சுவலி ஃபார் ஜேஎஸ்கே. இதுக்கு மேல இத நான் ஏதாவது சொல்லணுமா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பீடாக், ஃபாஃப் டு பிளஸி is not going to influence a particular auction that much பீடாக். It has to be somebody. You cannot possibly இல்ல it's not fair. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், more than almost half your budget is wasted on the bench. அது வந்து how is it even possible? இப்ப நான் அவரோட க்ளோஸா ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு ஆக்ஷன் அப்படின்னு நடக்கும்போது forget about the first auction, இந்த மாதிரி மினி ஆக்ஷன் அதெல்லாம் எப்படின்னா அப்படியே லைன்லயே இருப்பாரு, போகும்போது போயிட்டே இருக்கும்போது. இப்ப வந்து ஒரு சில ஆக்ஷன்ல நான் சொல்லுவேன், ஒரு சில பிளேயர் நான் வந்து கட்டன் ரேட்டா சொல்லிடுவேன், இந்த பிளேயர் நான் எடுப்பேன் அப்படின்னு. சில சமயம் சொல்லாரு, இல்ல இந்த பிளேயர் இன்னும் போனுவாரு. அவர் எவ்வளவு இன்வால்வ் ஆவாரு அப்படின்றது எனக்கு தெரியும். ரெண்டாவது வந்து ஸ்ரீகாந்த் சார் சொன்னாரு இந்த மாதிரி டேலண்ட் ஸ்கவுட் அப்படின்னு. இப்ப வந்து எப்படி அந்த சௌரவ் சௌஹான் வந்து எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பிராட்மேன் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க சீசனுக்கு முன்னாடி. யாரு ஒரு நிமிஷம் யாரு லெஃப்ட் ஹேண்டட் பிராட்மேன்? சௌரவ் சௌஹான் அந்த பேட்ஸ்மேன் அப்படிதான் சொன்னாங்க, இஸ் a left handed bradman அப்படின்னு. இத எடுத்துட்டு you see player பிராட்மேன் பேரை கெடுக்காதீங்க. பிராட்மேன் பேர்ல கெடுக்காதீங்க, அந்த பேர்ல எடுக்கவே கூடாதியா. லெஃப்ட் ஹேண்டட் பிராட்மேனா எவன் சொன்னாது? இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன், அதே மாதிரி இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு திங்கிங். இப்ப வந்துட்டு நீங்க மைபால் லொம்ரோருக்கு முன்னாடி அந்த சிச்சுவேஷன்ல ரஜாத் பட்டிதார இருக்கிறீங்க. ஓகே, 15.5 ரிக்வயர்ட். சூப்பர் பிளேயர் ரஜாத் பட்டிதார், ஆனா பவர் ஹீட்டர் கிடையாது. அந்த சிச்சுவேஷன் சூட் ஆக மாட்டாரு. அதை மன்னிச்சு உங்களை விட்டுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சௌரவ் சௌஹானை இறக்குறீங்களே மைபால் லொம்ரோருக்கு பதில. இப்ப நீங்க வந்துட்டு இப்ப நான் என்ன சொல்றேன், எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஆக்ஷன்ல தப்பு பண்ணிட்டாங்கன்றாங்க. அது ஒண்ணு. ஓகே,
அதுக்கப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிளேயிங் 11 எடுக்கிறதுல தப்பு பண்றாங்க. அது ரெண்டாவது எல்லாருமே எவ்ரி ஒன் இஸ் சேயிங் தட். மூணாவது பாத்தீங்கன்னா இது நான் சொல்றது வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸோ இல்ல ஒரு கிரிக்கெட் ஷார்பஸ்ட் கிரிக்கெட் பிரெயின் to know that Mayapal Romror is the ideal batsman to bat there or not. இந்த மாதிரி இவ்வளவு தப்பு நீங்க பண்ணீங்கன்னா where should the blame go? Don't blame the players. It's the people who are managing it should be blamed, is my humble opinion. I'm not blaming the players at all. I keep on saying team management, scouting team, team management, scouting team. நான் manager players blame பண்ண மாட்டேன். போலர்ஸ் பாவமா இருக்கு. நிஜமா அனி சொன்ன மாதிரி ரொம்ப பாவமா இருக்கு இந்த மாதிரி போலர்ஸ் போட்டு இப்ப அடிச்சு. பட் இது என்ன ஆகும் தெரியுமா, அனி இந்த மாதிரி பெரிய ஸ்கோர் இருக்கு. இப்ப எப்படி பாம்பே வந்து 277 அடிச்சு, மும்பை இந்தியன்ஸ் எம்ஐ வந்து 245 சேஸ் பண்ண. ஏன்னா டெஸ்பரேஷன் யூ ஹேவ் நோ அதர் சாய்ஸ். when you're chasing 285 டங்கு ஃபர்ஸ்ட் பால் அடிச்சு ஆனும். சோ பட் ஒன்லி திங் இஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்க சென்சிபிள். ஆனா அவங்க thanks to Dinesh Karthik's brilliant knock, outstanding brilliant knock of Dinesh Karthik, அந்த நெட் குறைஞ்சிச்சு. இல்லைன்னா அவங்க சிஎஸ்கே ஹெடா போயிருப்பாங்க. நீ கொஞ்சம் பாரு, அவங்க எங்க 210 மடிஞ்சிருந்தாங்கன்னா அவர் 220 மடிஞ்சிருந்தாங்கன்னா சிஎஸ்கே அபவா போயிருப்பாங்க. எஸ்ஆர்எச் நம்பர் 3 பொசிஷன் வந்திருப்பாங்க. தேங்க்ஸ் டு தினேஷ் கார்த்திக் சிஎஸ்கே ஸ்டில் ரீட்டன் டாப் 3 பொசிஷன்ல இருக்காங்க. அதுல ஒண்ணு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் எனக்கு என்ன புரியலன்னா, இவன் யாரு ஃபர்ஸ்ட் நீ இவங்க மட்டமா போலிங் போட்டா பிரமாதம் பேட்டிங் ஆனான்னு சொல்லுமா, உண்மையை சொல்றமா? டிராவிஸ் ஹெட் பிரமாதமா ஆனா, அபிஷேக் சர்மா பிரமாதமா ஆனா. அவன் டிராவிஸ் அன்ஆர்த்தடாக்ஸ் பேட்டிங் ஸ்டைல எங்க அடிக்க போறான்னு தெரியல. அவன் மிடில் மேல அதே ஸ்டான்ஸ் அடிக்கிறான், அதே ஸ்டான்ஸ் லாங் ஆன் மேல அடிக்கிறான், அதே ஸ்டான்ஸ் ஸ்கொயர் லெக் அடிக்கிறான், அதே ஸ்டான்ஸ் ஸ்கொயர் கட் அடிக்கிறான், கவர் டிரைவ் மேல அடிக்கிறான். சோ அவன் டிராவிஸ் ஹெட் வெறியில ஆடுறான். டேய் என்னையாடா விட்டீங்க 2 வருஷம் முன்னாடி 2016 2017 ஆடினேன் நான் ஆர்சிபி என்னதான்டா விட்டீங்க சொல்லிட்டு அந்த ஸ்கோர் கார்டு காமிப்பா. கரை வச்சு செஞ்சுரி 102 of 41 balls, 9 fours, 8 sixes, 248.78 ஸ்ட்ரைக் ரேட். பேசிக்கிட்டு என்னன்னா they don't know how to ஒரு பிளேயர் எப்படி இன்வால்வ் பண்ணி பெருசாக்குன்னு அவனுக்கு தெரியல. நம்பர் 1. நம்பர் 2 ஆண்ட்ரே கிளாசன், அவரு பழைய ஆர்சிபி பிளேயர். டிராவிஸ் ஹெட் பழைய ஆர்சிபி பிளேயர். நெக்ஸ்ட் ஆண்ட்ரே கிளாசன் பழைய ஆர்சிபி பிளேயர். அந்த கிளாஸ் இவங்களுக்கு எப்படி வந்து ஒரு டெவலப் பண்ணும் தெரியாம ஒரு அரைகுறையா சான்ஸ் கொடுத்து தூக்கி விட்டு 2019 ஆடி இருக்கான் போல ஆண்ட்ரே கிளாசன். எனக்கு தெரிஞ்சு 2019 ஆடினான்னு நினைக்கிறேன். அவனை ஒரு சீசன் விட்டு அவனை அழ விட்டு துரத்தி விட்டு அவன் வரான். இப்போ போன வருஷம் இவங்களோட ஒரு செஞ்சுரி அடிச்சான். இப்ப நான் நம்பர் 3 பேட்டிங் நான் தான் சண்டை போட்டுன்னு போயிருக்கான். அவன் மேக்ரம் எல்லாம் கிடையாது, நான் தான் போகணும், எனக்கு காஜி அடிக்கணும், ஆர்சிபி எனக்கு காஜி என்ன விடுங்க சொல்லி காஜி அடிக்க போயிட்டு 67 31 அவன் 7 sixes. அவன் 4 டீலே பண்ணல, 216 ஸ்ட்ரைக் ரேட். ஆர்சிபி பிளேயர்ஸ் தான் இவனை போட்டு மொத்து எங்களையாட விடுறீங்க, என்ன மறந்துட்டீங்க, நீங்க சும்மா எவனையோச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க. டாம் கரன் எவனா ஒருத்தன் டாம் கரனை போய் செலக்ட் பண்ணுவானா டீம்ல ரொட்டேஷன்ல? அவன் அல்ஜாரி ஜோசப் எவனா செலக்ட் பண்ணுவான்? டாம் கரன் நெக்ஸ்ட் மேட்ச் கேம்குள்ள வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்து ஒரு லோவர் ஆர்டர்ல ஒரு குவிக் ஃபயர் 40 அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாங்க. நான் உண்மையை சொல்லட்டுமா, நான் கமெண்ட்ரி பண்ண நிறுத்திடுவேன் அப்புறம் அந்த மாதிரி ஆச்சுதான். சார் இப்ப உங்க 2 பேரையும் ஒரு கேள்வி கேக்குறேன். இன்னைக்கு வந்து least number of dot balls bowled in the entire history of IPL, that is only 24 dot balls bowled. இப்போ வந்துட்டு உங்க 2 பேரையும் கேக்குறேன், ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல அந்த 4 meters லென்த் முன்னாடி எத்தனை பால் போட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? 4 meters length வெரி ஆப்வியஸ்லி எல்லாமே வந்து ரீஸ்டாப்லயும் ரைட் அப் ஃப்ரண்ட் இட் வாஸ் வெரி ஷார்ட், மேல போட்ல. பட் see in all honesty ல P-Dog நீங்க சொல்ற அந்த 4 meter length from a bowling point of view ல என்ன ஆயிடும்ல, டிராவிஸ் ஹெட் வந்து அந்த இனிஷியல் மூவ்மெண்ட் அப்படி எடுத்து வைக்கிறதுனால sometimes you got to give the batsman also credit. ஒரு ஷாட் நீங்க மேல போட்டு அடிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபியர் இருக்கு திருப்பி போடுறதுக்கு. we saw even Sunrisers give back 260 P-Dog. அதுவும் வந்து 125 for 4 ல இருந்து. and RCB's power batting power is not as powerful as Sunrisers Hyderabad. ஒரு ஹென்ரி கிளாசனோ அந்த மாதிரி அடிக்கிறதுக்குலாம் யாருமே கிடையாது ஆர்சிபில. மேல விராட் கோலி இன்னைக்கு நான் எப்பவுமே தான் சொல்லுவேன், நான் ஃபேப் டூப்ளசி வந்து நல்ல பிளேயர்னு. நீங்க 2 பேரும் தான் ஏதோ சொல்லின்னு இருக்கீங்க. பட் ஃபேப் டூப்ளசி டுடே தட் ஸ்டார்ட் he gave, Will Jacks unfortunate to get out. But overall நீங்க பாருங்களேன், when you compare this to the Sunrisers batting, Sunrisers batting is far more powerful.
நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். பட் ஒன்லி ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ, ஆர்சிபி ஒரு படாவதி போலிங் யூனிட்னா சன்ரைசர்ஸ் அதுக்கு சமமான ஒரு படாவதி போலிங் யூனிட். நீங்க தயவு செஞ்சு வந்து சன்ரைசர்ஸ் ஒத்துக்க மாட்டேன். ஒரு ரொம்ப சன்ரைஸ் குட் போலிங் யூனிட். சன்ரைஸ் வெரி பேலன்ஸ் சைட் கண்ணா. என்ன சும்மா இன்னைக்கு அடிச்சாங்க அவ்வளவுதான். இந்த போலிங் யூனிட்ட பாருங்க. ஐ ரேட் நட்ராஜன், he bowls some genuine Yorkers. கமின்ஸ் வந்துட்டு ஓகே, கமின்ஸ் வந்துட்டு hasn't arrived yet but is a very good bowler. ஜெயதேவ் உனத்கட் 4 ஓவர் போட்டிருந்தா இந்த மேட்ச் வந்து மேபி ஆர்சிபி ஜெயிச்சிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி வந்து அவருக்கு 2 ஓவரோட அவரை கட் பண்ணிட்டாங்க. மார்க்கண்டே மாதிரி அதுதான் நீ ஃபர்ஸ்ட் ஜெயதேவ் உனத்கட் பேசுற. சொல்லுங்க சார். ஜெயதேவ் உனத்கட் லெவல்ல ஆடக்கூடாது. அவன் சொல்லி இப்படி போட்டு சொல்லி இப்படி போட்டு பொய் போலிங் போட்டு ஒரு மேட்ச் 2 மேட்ச் பண்ணலாம் ஸ்லோ விக்கெட்ஸ்ல. இந்த நார்மல் ஜெயதேவ் உனத்கட் 11 ஆனான்னு வச்சுக்கோ, இவன் சொன்ன மாதிரி அவனு போட்டுப்பான். அவங்களும் ஆர்சிபி ஆக்சுவலி சன்ரைசர்ஸும் have to be careful. Bhuvanesh Kumar is not the old Bhuvanesh Kumar, but still I feel Sunrise has got a good bowling attack. So Sunrise has still got a good bowling attack. Markande bowled brilliantly, boss. And the over of Dinesh Karthik thought avana nalla bowler, wicket taking bowler. Markande is a good bowler. I won't agree with you, P-Dog. I mean, in the end of the day, Sunrise has a good bowling unit. They can develop a good unit. I still believe they have to play Washington to the instead of this Unatkat, Binatkat and not. Unatkat la thuki potu Washington to the ranana. That team is set. That team is set. Inniki the Shabaz Ahmed is not a bad bowler. Abhishek Sharma 2 over போடுவான். Shabaz Ahmed 2-3 ஓவர் போடுவான். Washington can bowl 3 to 4 overs. So they can, if they bring in Washington Sundar at the stage, it's the right time to bring him in, and then the Sunrise team will look good. Unatkat Ginatkat வச்சு ஆனா உரிச்சிடுவாங்க கட்டு தான் அவனை போட்டு. அவனை உரிக்கட்டு தான் அவன் பேரு. கரெக்ட் சார் நீங்க சொல்றது. நான் அதுதான் சொல்றேன். புவனேஸ்வர் குமார் இஸ் நாட் த சேம் புவனேஸ்வர் குமார். இஸ் எக்கானமி இஸ் மோர் தென் 10 and over in this tournament. நட்ராஜன் எப்படின்னா அவரை மோர் ஆஃப் டெத் ஓவர்ஸ்ல யூஸ் பண்றதுனால பாவம் அவரும் 4 ஓவர் 40 போறாரு. இப்ப உங்களுக்கு வந்து மார்க்கண்டேவோட 3 ஓவர் தான் மேட்சே திருப்பிச்சு. இப்ப மார்க்கண்டேவோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல கோலி ஒரு 16 ரன் அடிச்சிருந்தா அந்த மேட்ச் எங்க வேணாலும் போயிருக்கலாம். இவங்களுக்கு விக்கெட் டேக்கிங் போலர்ஸும் கிடையாது. ஒரு கன்னா வந்து ஒரு 2 போலர் எவ்ரி மேட்ச் ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி 4 ஓவர்ல 32 போடுற ஒரு போலரும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி வாஷிங்டன் சுந்தர் ஹேஸ் டு கம் பேக். என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணா, I will get him in place of Shabaz Ahmed. ஏன்னா ஷாபாஸ் அஹமத் எத்தனை ஓவர் போடுறாரு இல்லை, how economical was he? I don't think so. And then I will try and bring Imran Malik in place of Jaydev Unatkat. அதான் நான் பண்ணுவேன். I don't know. நீ உம்ரான் மலிக் எடுத்துட்டு வரலான்னு சொல்றியா, அப்படி பேசுற நீ. பட் வாஷிங்டன் சுந்தர் Shabaz Ahmed, I still believe Washington Sundar has to be somehow fitted in. How they got fitted in, I don't know. But coming back to RCB, but because 280 அடிச்சாலும் என்ன ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி அவங்க 277 அடிச்சு திரும்பி 240 அடிச்சா மாதிரி பாக்கிறதுக்கு ஒரு ஸ்பிரிட்டட் ரன் சேஸ் தான். இன் ஆல் ஃபேர்னஸ் RCB was a spirited run chase. பாரு நான் உன் சொல்லிட்டேமா, இன்னைக்கு கூட சொல்றேன், உங்கள்ட்ட சொன்னா நீங்க எல்லாம் கேட்கல. என்னையா நீங்க எல்லாம் கேட்ட யாரும் கேட்க மாட்டீங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட், putting total in the first bat on the scoreboard, due you will win the total. நேத்துக்கு என்னாச்சு, CSK 206 போட்டாங்க, 207 to win. அங்கே மேட்ச் வின் அவங்க 205 மேல ஆச்சாலே சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ். இன்னைக்குதான் ரெக்கார்ட் ஏதோ கேட்டுதான் உங்களுக்கு தான் ஷோக்கு தான் ரெக்கார்ட்லாம் எடுத்துட்டு வந்துருக்கேன். 50 இன்னைக்கு வரைக்கும் இந்தியோட 30 மேட்சஸ் ஆயிருக்கு. 15 மேட்சஸ் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட், 15 மேட்சஸ் டீம் பேட்டிங் செகண்ட். அதுல பார்த்தனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி போட்டு அதுக்கு பார்த்து இந்த 160 மாதிரி இந்த லாக் ஜிஜே அந்த LSG மாதிரி 160 ஆச்சா எல்லாரும் திருப்பி அடிச்சு போயிட போறாங்க. அதே மாதிரி GT மாதிரி 160 தான் திருப்பி அடிச்சு போறாங்க எல்லாரும். நீங்க 200 அடி 190 to 200 அடி, இட்ஸ் a winning total any day anywhere. 200 is a psychological. நீ மறக்காத, நீ 280 நீ அடிச்சுதான் ஆகணும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து, அதனால அடிக்கிறாங்க. 270 வீதி தான் ஆகணும், மும்பை இந்தியன்ஸ் அடிச்சாங்க. வேற 205 210 around 210 அடி, இட்ஸ் a psychological score. உனக்கு என்ன பண்றது தெரியாது, அடிக்கணுமா நிக்கணுமா போடணுமா என்னன்னு தெரியாது, மாட்டிப்பாங்க. 210 is a winning total. I'm telling you today, even today I'm telling you 210 is a winning total. Okay, I have a question for both of you. The way cricket is panning out, especially T20 cricket is panning out. சீகா, உங்களுக்கு நீங்க நிறைய பார்த்திருக்க மாட்டீங்க, பட் உங்களுக்கு ஆப்வியஸ்லி அந்த ரூல்ஸ் தெரியும். பாஸ்கெட் பால் அண்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு கம்பேரிசன் நான் வைக்க போறேன். P-Dog நீங்க பாஸ்கெட் பால் ஃபாலோ பண்ணுவீங்களா? ஓரளவுக்கு, பட் அவ்வளவு ரூல்ஸ் எல்லாம் தெரியாது. பட் உங்களுக்கு அந்த ஸ்கோர்ஸ் தெரியும்ல, 2 points and 3 points இருக்கு பாஸ்கெட் பால். அது உங்க 2 பேருக்கும் தெரியும்ல. சோ ஆஃப் லேட் பாஸ்கெட் பால்ல பாத்தீங்கன்னா
the more number of teams that make 3-pointers win the game. அதே மாதிரி கிரிக்கெட்ல is it coming to a time where Bonus now point. it's totally a power game, more number of sixes you score is going to win you the match, அந்த மாதிரி ஆயிடுச்சு சீக்கா. so is cricket இப்போ வந்து அந்த ஸ்கில்லோட more power is everything, அந்த ஒரு skillful cover drive அதோட வந்து power has become everything சீக்கா. No, skill with power. Without power, skill வேணும் மச்சான். என்ன வேணா சொல்லு. Everybody has skill there. ஒரு சிவம் டூபே மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் எல்லா டீம்லயும் அந்த மாதிரி ஒரு 6 ஹிட்டர் வெச்சுக்கிற டீம்லாம் நீங்க பாருங்க மேல இருக்காங்க. இல்ல நீ உனக்கு அந்த 6 ஹிட்டிங் அபிலிட்டி இருக்கணும், உன்ட ஸ்கில் இருக்கணும், அபிலிட்டி. இப்ப கிளாஸ்னா அந்த சரக்கு இருக்கு. இப்போ வந்து அதான் இதே கிளாஸன் வந்து ஒரு 5 years back wasn't this destructive சீக்கா. உங்களுக்கு தெரியும்ல P-Dog 5 years back was it this destructive? அதாவது இப்ப நீங்க இப்ப இந்த பவர் ஹிட்டிங் பத்தி சொல்றீங்க. இப்ப நான் சொன்னோடனே ஐ எம் ஷூர் தட் ஸ்ரீகாந்த் சார் வில் சப்போர்ட் மீ. ஒரு பிக்கப் ஃபிளிக் ஒன்னு அடிச்சாரு விராட் கோலி. ஓகே, நார்மலி நீங்க டிவில இருந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்கொயர் லெக்ல ஒரு ரன் போகும் இஸ் வாட் யுவர் அசம்ப்ஷன் இஸ். 30 ரோ தாண்டி விழுந்தது ஒரு மெஜஸ்டிக் பிக்கப் ஃபிளிக். சோ இப்ப அவர் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கில் இட் இஸ் ஆல் அபவுட். இப்ப கிளாஸன் வந்து டெபுல இருந்து நான் பாத்திருக்கேன் சவுத் ஆப்பிரிக்கால அவர் எப்படி ஆடி இருக்காரு. 2019 வேர்ல்ட் கப்ல he was dropped because of his poor performances. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, கிளாஸனோட டவுன் ஸ்விங் தான். அவர் ஆண்ட்ரி ரசல் மாதிரியோ பொலார்ட் மாதிரியோ வந்து ஹார்ட் ஹிட்டிங் கிடையாது, ஜஸ்ட் பியூட்டிஃபுல் டவுன் ஸ்விங். அந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் த பேட்டர் 100 மீட்டர் சிக்ஸ் அடிக்கிறாரு. That is definitely not power hitting. That's graceful என்ன பொறுத்த வரைக்கும். கிளாஸன சொன்னீங்கன்னா நீங்க to correct your words, P-Dog, timing. It's all about timing, Ani. It's all about sense of timing. கிரிக்கெட்ல மட்டும் அந்த பவர் ஹிட்டிங் முடியாது, சும்மா போய் சுத்தினால முடியாது அனி. அந்த ஆண்ட்ரி ரசல் ரெண்டு முன்னாக்கு மாட்டும், அந்த மாதிரிலாம் முடியாது. சொல்ல சீக்கா ஸ்கில் அந்த லெவல்ல அனி ஒன்னு அனி பஸ் skill on the level at the IPL level the game has become so batsman oriented. Every batter out there has good skills. Now it is become about power. The game நீங்க பாருங்க top teams நீங்க எடுத்து பாருங்க, உங்க KKR, Rajasthan Royals, look at the power they have in their batting unit. Look at the number of sixes they have hit. Why is CSK suddenly looking so dangerous? Because of Shivam Dube's ability to just change the game. ஸ்பின்னரே போட முடியாத மாதிரி ஆயிடுச்சு சிவம் டூபேக்கு அகைன்ஸ்டா. கிளாசனுக்கு அகைன்ஸ்டா உங்களால ஸ்பின்னரே போட முடியாது. தப்பு பண்ற அங்கதான் bowler ஸ்கில் வருது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தப்பு பண்ணாங்க. Okay, I want to know one thing. Where was the skill of Shivam Dube 5 years back? Ani, the point is, Ani, he improved himself. Exactly. Ani, அவன கலைப்ப இரு, அவனுக்கு என்ன அந்த கான்ஃபிடன்ஸ் டீம் கொடுத்துருக்காங்க. நீ போடா, நீ அடிக்கலடா கூட நீ டீம்ல இருப்ப, நீ போய் அடி. உன் ஜாப் வந்து ஸ்பின்னர்ஸ் பட 6 அடிக்கிறது. நேத்துக்கு ஒண்ணுமே இல்ல. நீ அவன் ஸ்பின்னர் வர வரைக்கும் அனி தோனி பக்கத்துல உட்காந்துதான். நேற்றுக்கு சிவம் டுபே பிக்சர் காமிச்சிருந்தாங்க, தோனி பக்கத்துல உட்காந்து ஜாலியா அட்டாச்சிருந்தான். The moment Shreyas Gopal came into ball, வெளில வந்துட்டான். வெளில வந்து வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சான். அப்பா நம்ம சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கப்புறம் தான் உள்ள போனான். அவுட் ஆடுவா அந்த ஓவருக்கு அப்புறம் அவுட் ஆனா உள்ள போனான் லாஸ்ட் பால்ல. I am telling you, CSK, there are two things, honey, in life, in cricket. Whatever little cricket I played, I'm sure you'll agree with me. Whatever little cricket you played, I'm sure Peter will analyze the cricket analyst. It's the confidence you boost into a cricketer as a team management. நீ கவலைப்படாத மச்சான், ஒரு ரோல் எல்லாருக்கும் ஒரு ரோல் பிளே இருக்கா. நீ எல்லாரும் இப்போ நான் ஆடுற காலத்தை I don't want to go back to my days. There is a role play given to everybody. ஒரு ரோல் வந்து நீ இப்ப அடி, நீ டிராப் ஆக மாட்ட, நீ 4 மேட்ச் 5 மேட்ச் சேர்ந்தாப்பால ஆடுவ. நீ அடிக்கலனா கூட நீ ஆடுவேன். அந்த சிவம் டுபேக்கு ஒரு கேரண்டி இருக்கு. அந்த தைரியத்தை அவன் ஆடுறான். அதனாலதான் அவன் லாஸ்ட் 2-3 இயர்ஸா சிஎஸ்கேக்கு சூப்பர் சக்சஸா இருந்திருக்கான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பவர் ஹிட்டிங். You need a sense of timing. You need to adjust yourself to different kinds of bowling. Everything is there. Klassen has got class. KL Rahul has got class. அடிக்கிறவனா கிளாசி பிளேயர். நீ அடிக்கிறது சொன்ன, நீ அசுதோஷ் சர்மா சொல்லல. அசுதோஷ் சர்மா நீ அவனை சொன்னா ரைட் ஒத்துக்கிறேன் மச்சா. இன்னைக்கு ஒண்ணு தினேஷ் கார்த்திக் அடிச்சான்ல, தினேஷ் கார்த்திக் அடிச்சதெல்லாம் டெக்னிக்கலி சம் ஆஃப் ஷாட்ஸ் ஆர் வெரி குட். தினேஷ் கார்த்திக்ல சரக்கு இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பிளேயர். அவன் he might not have been a great success in the past, but he used his talent to the maximum today. Dinesh Karthik. But that's why he was everybody is that talented is my argument. இல்ல நீ சொன்ன பவர் ஹிட்டிங். Okay, அப்துல் சமாதுக்கு அந்த டாலன்ட் இருக்கா சீக்கா? You are seeing him destroy the bowling attack today.
அதே மாதிரி அப்துல் சமாத், அசுதோஷ் சர்மா பஞ்சாப்ல ஒருத்தர் இருக்கான், சஷாங்க் சிங் ஒருத்தர் இருக்கான், நிதிஷ்குமார் ரெட்டி ஒருத்தர் இருக்கான். இவங்களுக்கு சன்ரைசர்ஸ்க்கு அவங்களோட ரோல் பிளே அதுதான். நீ போட்டு கடைசியில போட்டு அடி, கடைசி 4 ஓவர்ல போட்டு அடி அவங்களுக்கு ஒரு ரோல் பிளே கொடுத்துருக்காங்க. அதுதான் அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. So the idea is role play is given to the player. How do you maximize the role play of a given player? And டெல்லிக்கு துட்டு வேணும். நேற்றுக்கு மச்சான் ஒண்ணும் கிடையாது. சிஎஸ்கே மேட்ச்ல பொழந்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவர் நான் தான் பண்ண கமெண்ட் திருப்பி ரிப்பீட்டிங் சேம் பாயிண்ட். ஷார்துல் தாக்கூர் திருப்பி 4 ஓவர் ஷார்துல் தாக்கூர் டெல்லிக்கு துட்டு போலிங் கொடுத்தாங்களா இல்லையா? That over could have changed this way, that way. டெல்லிக்கு துட்டு கொடுத்தா இல்லையா? யாரும் இல்லன்னு கொடுத்தா இல்லையா? அது ஷட் டவுன் ஓவர் கைடு பண்ணிட்டான். 2 ஓவர் தான் கொடுத்து, 2 ரன் 3 ரன் கொடுத்து. அதே மாதிரி நேற்று என்ன பண்ணணும், நபிக்கு 1 ஓவர் கொடுத்துருக்கணும். தைரியமா கூட ஸ்ரேயஸ் கோபால் 2 ஓவர் அந்த 12 பால்ல மேக்ஸிமம் என்ன ஆயிருக்கும், 3 6 4 6 போயிருக்குமா? அதே சமயத்துல 2 விக்கெட் விழுந்திருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு எப்படி விராட் கோலி விக்கெட் விழுந்து அது மாதிரி விக்கெட் விழுந்திருக்கலாம் இல்லையா நேற்றுக்கு? அதை மிஸ் பண்ணாங்க. ட்ரிக் பாம்பே. அதுதான் கிரிக்கெட்ல இட்ஸ் a mind game, it's intelligence, everything. P-Dog, I'll come to you. You know how the modern players train and they practice. Okay, நீங்க அவர் சொல்ற மாதிரி ஸ்கில்லோ டேலண்ட் லெவலோ உங்களுக்கு இந்த பிளேயர்ஸ்லாம் எல்லாருமே ஹென்ரிக் கிளாசன் is not 23, he's 33. He's coming to the fore in the last 3 yearsல தான் after the age of 30. உங்களுக்கே தெரியும் அது. சோ அந்த between 20 to 30 who was கிளாசன் எல்லாரும் கேட்டிருந்தோம். கரெக்டா P-Dog நான் சொல்றது? 100% ரைட். பட் ஒரு பாயிண்ட் வந்து அவர் என்ன கரெக்ட்டா சொல்றாரு, that the modern batting power hitting drills has helped so much P-Dog to improve batters by Ani correct Ani, you cannot expect Sai Sudarshan to bat like Henrik Klaasen. சீகா சார் சொன்னது கரெக்ட். உங்களோட ரோல் பிளே என்ன? இப்ப அவர் கரெக்டா சொன்னார் பாருங்க. அசுதோஷ் சர்மா, நிதிஷ் ரெட்டி, சஷாங்க் சிங் இவங்க ரோல் பிளே என்ன அப்படின்னா, the last 6 ஓவர்ஸ்ல போய் பெப்ப பண்ணும், பவர் ஹிட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டே இரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சாய் சுதர்ஷன் இப்போ ஒரு பெல்லிஜரண்ட் 90 ஆர்ட் அடிச்சாரு லாஸ்ட் இயர் ஃபைனல்ஸ்ல. இன்ஸ்பைட் ஆஃப் தட் இந்த லாஸ்ட் 4-5 ஓவர்ஸ்லயும் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் தான் ஆடினாரு ஒழிய he never adapted to power hitting at all. ஏன்னா அவரோட ரோல் பிளே அது. அதே மாதிரி இன்னொருத்தர் பாருங்க, இந்த ரித்தமான் சாஹா லாஸ்ட் இயர் ஃபுல்லா அவர் ஆடும் போது அவரோட ரோல் பிளே என்ன, கச்சாமுச்சா அடிக்க மாட்டார். ஒரு பிக்கப் புல் அடிப்பாரு, பேக் ஃபுட் போடுவோம், இன்சைட் அவுட் அடிப்பாரு. இப்ப இந்த பவர் ஹிட்டிங்கிறது அந்த ஒரு ஸ்கில் அது எல்லாருக்கும் வராது. நீங்க சொல்லி கொடுத்தாதான் வரும். அந்த டவுன் ஸ்விங், அந்த டைமிங், அந்த ஹெட் பொசிஷன், how we get on to the position of the ball, இதுல நிறைய இருக்கு. நீங்க டக்குன்னு பவர் ஹிட்டிங்னு போயிட்டு ஒரு பேட்ஸ்மேன், இப்ப விராட் கோலி ஸ்டில் மெயின்டைனிங் ஹிஸ் கிளாஸ், ஸ்டில் இஸ் ஸ்கோரிங் ரன்ஸ் அப்படிங்கும் போது இட் இஸ் என்ன பொறுத்த வரைக்கும் the different dimensions. ஸ்கில்லுப்பா ஒண்ணு இல்ல, கிளாஸ் ஏன் அடிக்கிறான்? யங்ஸ்டர்ஸ் யாரா இந்த ஷோ பாக்குறீங்கன்னா, he still while standing. அவன் வந்து ஷஃபிள் கிவல் பண்ண லாஸ்ட் ஸ்பின் வரைக்கும் ஃபுட் கிட்லாம் மூவ் பண்றது இல்ல. அவன் ஸ்டில்லா இருக்கான். Stillness is the key to success in batting. When you're still, that means you know your mind is calm and still, then he plays his shot. Klaas's greatest strength is his skill, is his stillness. Coming back to RCB, மச்சான் RCB மாறவே மாட்டாங்க மச்சான். அவன் they go only by the big names. அவன் KGF, ABD, கிறிஸ் கெயில், விராட் கோலி, இது 3 பேர் வச்சதே ஒரு 10 வருஷம் தள்ளினாங்க. போலர்னு ஒருத்தர் இருக்கா, அவங்க மறந்துட்டாங்க. அதுல என்ன ஆச்சு? ஏன்னா 1 வருஷம் தப்பு பண்ணலாம், 2 வருஷம் தப்பு பண்ணலாம், 12 வருஷமா தப்பு பண்ண முடியும் டீம் மேனேஜ்மெண்ட். அப்படி என்னடா பண்ணிட்டு இருக்காங்க டீம் மேனேஜர் உட்காந்து போடலங்க. அப்புறம் என்ன என்ன 2010ல இருந்து 2008ல இருந்து 2014 நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. வெயிட் P-Dog கேக்குறேன், என்னையா போடலங்க அனலைஸ் பண்ணீங்க நீங்களா? நீ எல்லாம் பெரிய அனலிஸ்ட் உட்காந்துருக்கீங்களா? என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஒரு நிமிஷம் கேக்குறேன், நீ என்னையா போடலங்க அனலைஸ் பண்ணில சொல்ல மாட்டியா? ஒழுங்கா அட்வைஸ் பண்ண மாட்டியா? இந்த போலர் எடுங்க, இந்த மாதிரி போலர் எடுங்க, இந்த மாதிரி பிளேயர் எடுங்க, இந்த மாதிரி எடுங்க, இங்க ஒருத்தர் நல்லா இருக்கான் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல, இவன் எடுங்க அவன் எடுங்க சொல்ல மாட்டியா? ஃபோர்ஸ் பண்ண மாட்டியா? அப்புறம் என்ன நீ அனலிஸ்ட் கம்ப்யூட்டர் உட்காந்து டக்கு டக்குன்னு டைப் அடிக்கிறது அனலிஸ்ட் இல்ல சார். பர்ஃபார்ம் பண்ற பிளேயர் அவங்க எடுக்க மாட்டாங்கன்னா, அவங்க இது என்னன்னா 4 ஓவர்ல 40 மினிமம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 12 ஆவரேஜ் இருக்கிற பிளேயர் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் ஆண்ட்ரி பர்கர், என்னோட ரெக்கமெண்டேஷன் ஷமார் ஜோசப், சோ அப்ப நிறைய நுவான் துஷாரா, இதுதான் என்னோட டாப் 3. என்னோட நான் ஆனஸ்டா இப்ப உங்களுக்கு சொல்றேன், வியூவர்ஸ் பாக்குறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம் whom I suggested this. ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு சில பிரான்ச்சைசி எல்லாம் கேட்பாங்க, ஏன்னா எனக்கு க்ளோஸ் இது இருக்கு, யாரை எடுக்கலாம், எங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் தேவை, எங்களுக்கு ஒரு பேட்ஸ்மேன் தேவை அப்படின்னு சொன்ன போது இவங்களுக்கு நான் கொடுத்த சஜஷன் அதுதான். இங்க பாரு, நீ 20 கோடி எல்லாம் கொடுத்து போகாத. நான் என்ன நினைச்சேன், ஆனஸ்டா சொல்றேன்,
15 கோடி போவாருன்னு தெரியும் ஸ்டார்க்கும் கமின்ஸும். 20-24 போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை கேட்டதுக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆண்ட்ரி பர்கர் அப்படின்னு. என்னையே திருப்பி கேள்வி கேட்டாங்க, ஆண்ட்ரி பர்கர் வந்து இந்த சின்னசாமியில போலிங் போட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இங்க பாரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், டபுள் லென்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு போலரு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர், 140+ கேன் ஸ்விங் த பால் பேக் டு த ரைட் ஹேண்டரு. நான் சொல்றேன் நீங்க எடுங்க, அவர் யாரும் பிட்டே போட மாட்டாங்க, பேஸ் பிரைஸ்ல தூக்கலாம். ரெண்டாவது இந்த பையனை எனக்கு தெரியல, நீங்க இந்த ஷாமார் ஜோசப் இப்ப பாத்திருப்பீங்க. He might have leaked runs actually, but he certainly looked that what he's capable of is quick. He can swing the ball. அடுத்த மேட்ச் he will come into the party. அவரை சொன்னேன். மூணாவது இந்த நுவான் துஷாராவை என்னோட டீம்ல தான் இந்த T10 லீக்ல வச்சிட்டு இருக்கேன். T10 லீக்ங்கிறது மோஸ்ட் டிஃபிகல்ட் லீக் டு பால். இங்க நீங்க இன்னைக்கு பாத்தீங்க பாருங்க சின்னசாமியில் அப்படிதான் லைவ் ஹைலைட்ஸ் நடக்கும். அங்க வந்து எக்ஸ்ட்ரானரியா போட்டாரு நுவான் துஷாரா எங்க டீமுக்கு. சோ அதே சொன்னேன், இந்த 3 பேரை நீங்க 3 பேரை எடுத்துருவீங்க, யாருமே பிட் ஓகே மும்பை பிட் பண்ணாங்க, பட் 4th ஆப்ஷன் ஐ டோல்ட் them ஜிரால் கூட்ஸே. I will be very honest with you. First option பர்கர், செகண்ட் ஆப்ஷன் ஷாமார் ஜோசப், தேர்ட் ஆப்ஷன் நுவான் துஷாரா, 4th ஆப்ஷன் ஜிரால் கூட்ஸே. இந்த 4 பேரையும் அவங்க அல்சாரி ஜோசப்புக்கு என்ன பணம் கொடுத்தாங்களோ அதுல 4 பிளேயரை எடுத்திருக்கலாம். அவங்க ஏன் அதை பண்ணலன்னு எனக்கு தெரியல. I'm honestly confessing it to you. நிஜமாதான் இந்த மாதிரி உண்மை நீ சொன்னதா உண்மைனா, இந்த மாதிரி அல்சாரி ஜோசப்ப போய் எடுத்தாங்க பாரு, அவனுக்கு வந்த எனக்கு புரியப்பா. நான் நல்ல வேலை நான் வந்து I'm really telling you, I'm very very surprised that the team management is not even bothered to repair. ஒரு என்னப்பா, I had shocked the RCB fans. RCB fans பார்த்தனா பாவம். RCB fans வந்து இன்னைக்கு வந்து RCB அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்க RCB fans. Hats off to you fans, RCB fans. அந்த ஃபேன்ஸுக்கு என்ன இவங்க சப்போர்ட் பண்ணி ஆடுவானாமா? இப்ப CSK fans உயிர் கொடுத்தாங்களா இல்லையா? CSK தோனி சொல்றானா இல்லையா? they all love me, I want to give something back to him. தோனி சொல்றானா இல்லையா? CSK ஃபேன்ஸுக்கு எல்லாரும் சொல்றாங்க CSK fans எங்களை சப்போர்ட் பண்ணா. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் சப்போர்ட் மும்பை இந்தியன் ஃபேன். அந்த மாதிரி RCB fans இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் வச்சுட்டு ஏயா ஒரு டிராஃபியே வேணாம்ப்பா, ஒரு ஃபைட்டு, ஒரு குவாலிஃபை பண்ணிட்டு எல்லா மேட்ச் எல்லாம் நல்லா பண்ண மாட்டாங்களா? இந்த மாதிரி ஒரு டீம் வச்சிருந்தீங்கன்னா, ஒரு 1.5 டீம் வச்சுட்டு ஆனா உன இதே பண்ண எவ்வளவு நாளாம அவ்வளவு ஓட்ட போறாங்க, கவலைப்பட மாட்டாங்களா அவங்க? இருங்க சார், இன்னொரு கேள்வி உங்களை கேக்குறேன் நானு. பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. you're touching lot of RCB fans are going to watch this. ஓகே, அந்த மேனேஜ்மெண்ட்ல லோக்கல் ஆளுங்க, லோக்கல் கண்டிஷன்ஸ் தெரிஞ்ச ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல அனிருத்தால சொல்ல முடியுமா? இல்ல நான் சொல்லட்டுமா? 0. நீயே சொல்லு, நீதான் RCB ஆளு சொல்லு. 0. Nobody from Karnataka or Bangalore is associated with RCB. ஓகே, லோக்கல் ஆள் பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஆள் அங்க இருக்காங்களா? இல்ல. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, சின்னசாமின்றது ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன், one of the most difficult grounds to crack the pattern of a winning unit. I will tell that very honestly. Okay, so இப்ப நீங்க ஆக்ஷனுக்கு போறீங்கும் போது என்ன பண்ணணும், எந்த போலர் வந்து அங்க வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும், வாட் கைண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் போலர்ஸ், வாட் கைண்ட் ஆஃப் வின்னர்ஸ். பேட்ஸ்மேன் அப்படின்னா சும்மா நீங்க கதாயுதத்தை தூக்கிட்டு வர்ற 7 பேட்ஸ்மேன் வச்சிருந்தீங்கன்னா ஜெயிச்சலாம்னு நினைக்காதீங்க, ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் ஆங்கர் பண்ண முடியும், எந்த ரோல்ல ஆங்கர் பண்ண முடியும், டாப் ஆர்டர்ல எவ்வளவு அக்ரஸர் இருக்கணும், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு அக்ரஸர் ஒரு பவர் ஹிட்டர் இருக்கணுமா, இந்த 6 and 7 எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ப்ளூ பிரிண்ட் அந்த சின்னசாமி ஸ்டேடியமே கிராக் பண்ண தெரிஞ்ச ஒரு புத்திசாலி ஆக்ஷன்ல உட்காரணும். ஓகே, இப்ப நீங்க கிரிக்கென்ஃபோ பார்த்துட்டு ரொம்ப சார் லைஃப் இப்ப ரொம்ப ஈஸி சார். நீங்க ஆடின காலத்துல கிரிக்கெட் கஷ்டம். இப்ப நீங்க ஒரு கிரிக்கென்ஃபோல போயிட்டு சையத் முஷ்டாக் அலி டாப் ரன்ஸ் டாப் விக்கெட்ஸ் படபடம் கொட்டிடும். அதை வச்சுன்னு நீங்க ஆக்ஷனுக்கு போக முடியாது. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்ப எல்லா டீம்லயும் அங்க கல்கட்டால ஒரு ரகுவன்ஷி, இங்க பஞ்சாப்ல ஒரு அசுதோஷ் சர்மா, இங்க ஒரு சமீர் ரிஸ்வி, லக்னோல ஒரு லக்னோ மயங்க் யாதவ். 6 வருஷத்துல இந்த மாதிரி சொல்ற மாதிரி 6-7 வருஷம் எடுத்துக்கோங்க, ஒரு பிளேயர் was graduated from that young level to be into the retention mode. No. ஆன்சர் பண்ணுமா இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுமா? 2008 சொல்லுமா, நீ சொல்ல தெரியுமா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? back was Virat Kohli. That was long back. That was only thing long back. The first auction la mega auction, the second mega auction la retain பண்ணா, ஒரே பிளேயர் retain பண்ணாங்க. And that was only greatest thing they've done is Virat Kohli. Now I'll tell you as a chairman of selectors, எனக்கு கொடுப்பாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வரும்,
ஏன்னா டபா நீ சொல்ற மாதிரி நான் சொல்லுவேன் as a chairman of selection committee, நீ ஸ்டாட்ஸ் வச்சு நான் கிரிக்கெட் டீம் எடுக்கணும் எனக்கு டீமே வேணா நீ கம்ப்யூட்டர் எடுத்துட்டு போயிடுமே டீமே நான் வேணாம் அப்படின்னு. I don't go by stats. I don't go by stats, give you the wrong picture, dear viewers. I'm telling you today, dear viewers, please understand this. Stats do not give you the true picture. அங்கதான் சொல்றேன் ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் கிரிக்கெட் தெரிஞ்சிருக்கணும் உள்ள. நான் அப்பப்போ யோசிப்பேன், நான் சொல்லி நான் பாக்கலாம் அப்பப்போ யோசிக்க சொல்லணும், நான் வேணா உனக்கு அட்வைசரா வரேன், நீ பையனை கூட கொடுவேனாயா, உங்க டீம் ஏதாவது உருப்படியா பண்றியான்னு. இது யாருமே தெரியாது ஆர்சிபில விட்டுட்டேன் நானு. பாயிண்ட் இஸ், எனக்கு ஆப்வியஸ் as cricketers we all know what to do. That is experience. See, cricket cup one சொல்றமானி, it's all about tactics, it's all about molding a cricketer, it's all about role plays given. இங்க there's nothing in RCB. விராட் கோலி அடிப்பாரு, ஃபாஃப் அடிப்பாரு, அது இவங்க பண்ணுவாரு அப்படின்னு. இந்த வில் ஜாக்ஸ் பத்தி நம்ம முதல் கேம்லயே சொல்லிட்டு இருக்கோம், அவனை நீ குரூம் பண்ணு, நெக்ஸ்ட் 2 மேட்சஸ் அவன் வின் பண்ணி கொடுப்பான். அவனுக்கு குரூப் பண்ண பாரு, அவன் ஓப்பனிங் கொடுக்க மாட்டேன்ற ஃபாஃப், நீ வந்து காலி அடிச்சிட்டு இருக்க, அவன் ஓப்பனிங் கொடு. 62 of 28 is Gaji for you? மச்சா நீ வில் ஜாக்ஸ் எடுத்ததே அவனை வந்து இம்பாக்ட் பிளேயரா தான் எடுக்கிற. அவன் ஓப்பனிங் கரெக்டா கூட போலிங்க, ஃபர்ஸ்ட் 2 ஓவர் 11 ரன்ஸ் தான் கொடுத்தாவன், புரிஞ்சுதா? அவனை ஓப்பனிங்ல பேட்டிங் கூட நீ வா 3, நீ தான் 3 ஆடி இருக்கல. ஃபாஃப் இஸ் யூஸ்ட் பேட்டிங் அட் நம்பர் 3, வில் ஜாக்ஸ் இஸ் நாட் யூஸ்ட் பேட்டிங் அட் நம்பர் 3. why is setting at number 3? இன்னொரு இது சொல்றேன், இப்ப சார் கேக்குற கேள்வி ரைட் அனி. நான் உங்களை இப்ப கேக்குறேன், அடுத்த வருஷம் do you think Faf will get retained by RCB according to your opinion? No, I don't think so. அப்போ நீங்க இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு 288 சேஸ் பண்ணும்போது வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு ஆளை ஓபனிங் இறக்கி ஒருவேளை ஒரு 70-32 பால்ல அடிச்சாருன்னா 287 சேஸ் பண்றது இல்ல சேசிங் Ani, that's not the question. Ani, நீ வந்த பாரு ஒரு நிமிஷம் you are out of the tournament. Ended up getting 262 guys. But that is what then you can say the same thing about Mumbai Indians. They also ended up scoring 240. See where both the teams are. Yeah. That is the problem. Ani, see where both the Ani, teams end of the day you can score you score 262 whatever it is. You can say you can only pacify yourself. Hey, we scored 262. Okay, chasing 280. Boss, end of the day, where are you in the table? Bottom of the table. BCA ஒன்னு தாண்டி போயிட்டான், நீ வேற என்ன பேச்சு பேசிருக்க நீ? சார் நீங்க இந்த வருஷம் பாட்டம பத்தி பேசுறீங்க, அந்த வருஷம் அடுத்த வருஷம் 5 ரிட்டன்ஷன். நீங்க அடிச்ச ஆள் யாரு? தினேஷ் கார்த்திக் has already announced his retirement, is playing his last year. இன்னொன்னு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவன் ஆடு தினேஷ் கார்த்திக் ஏன் ரிட்டைன் பண்ண மாட்டாங்க? நல்லா தான் ஆடிட்டு இருக்கான், நான் நல்லா ஆடிப்பேன். நான் இப்ப ஐ வாஸ் தினேஷ் கார்த்திக் அனௌன்ஸ்லாம் அபிஷியலாம் பண்ணேன்னு வந்துட்டு நியூஸ்ல அப்பதான் ஸ்டார்ஸ் பார்த்து கட் பண்ணிட்டேன். அவங்க ஏதோ சொல்லிருக்காங்க. பட் வாட் இஸ் இட்? யூ கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் ரிட்டையர்மென்ட். என்ன பெரிய என்ன ரிட்டையர்மென்ட்? ஐபிஎல் என்ன பெரிய படலங்க ரிட்டையர்மென்ட்? நான் வரேன், திருப்பினா வரேன். ஓகே, இப்போ நான் கேக்குறேன், in all fairness he's playing brilliantly. Let's be very clear, one of the best IPLs of Dinesh Karthik I've ever seen. Anyway, let's move on guys. RCB பத்தி பேசியாச்சு, SRH பத்தி பேசியாச்சு. Just before we go, producer, can you just put out the records that were broken this game? ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டோம்னா, ஏன்னா the records galore. Most runs from 4 sixes in T20s, 400 runs வெறும் பவுண்டரிஸ்லயே அடிச்சிருக்காங்க. Most boundaries in a T20 match 81. Next, most sixes in an IPL innings is Sunrisers Hyderabad 22. Next, எடுத்துட்டு வாங்க highest number of runs scored in a T20 game. இதுதான் நினைக்கிறேன் 287 ஒரு டீம், இன்னொரு டீம் 262, 549. Anyway, but let's just look at a points table guys before we move on to the next game. நாளைக்கு சம கிளாஷ் P-Dog. Top place second, RR versus KKR. KKR at home against RR. Some interesting clash இருக்க போகுது. RCB firmly placed at number 10. இங்கேந்து நீங்க சொல்ற மாதிரி 7 out of 7 win பண்ணியே ஆனோம். CSK 3, Sunrisers Hyderabad looking strong. On the top 4 இப்போ ஸ்லோவா அந்த செப்பரேஷன் ஆரம்பிக்குது, கிளியரா தெரிய ஆரம்பிக்குது. Obviously இது இன்னும் கொஞ்சம் மாறும் few daysல, but as of now the top 4 is looking strong. So the top 4 la top 2 play tomorrow. P-Dog, straight to you. What do you expect? நாளைக்கு I'm expecting KKR to win for one reason. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு டாப் 6 வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. there is no second thoughts about that. but the batting depth அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அது வந்து பெட்டரா இருக்கு. அதே மாதிரி ஸ்பின்னு பாத்தீங்கன்னா
ரெண்டுமே ஈக்குவலி பேலன்ஸ். இங்க சஹல் அஸ்வின் இருக்காரு, அஸ்வின் ஆட போறாரா என்னன்னு தெரியல. லைட் நிகில்னு தான் சொன்னாங்க. இஸ் எக்ஸ்பெக்டட் டு டேக் பார்ட். ஆல்சோ ஜாஸ் பட்லர். அங்க பாத்தீங்கன்னா சுனில் நாராயண் இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி இஸ் நாட் த சேம் வாட் ஹி வாஸ், பட் இஸ் ஸ்டில் குட் enough. They can even get in Anukul Roy to bowl the few tight overs. Then they've got Stark to match Bolt. Home advantage. They've been playing good cricket. Sama cricket ஆடிட்டு இருக்காங்க. சுனில் நாராயண் ஓப்பனிங் இருக்குனால the batting is also lengthened by that. அப்படிங்கும்போது சால்ட் பாத்தீங்கன்னா he can come there and damage you. Russell is in form. I feel that KKR will definitely have an edge, particularly playing at home. Chika? Obviously KKR, I think they are on a roll. End of the day, what they have to say is RR பார்த்தா போன மேட்ச் ஒரு கையில இருந்த மேட்ச் கோட்டை விட்டு திருப்பி பிடிங்கினாங்க. ஆர்ஆர் வந்து எப்படின்னா அது ஒரு மாதிரி சைடு ஆர்ஆர். திடீர்னு ஒரு நாளைக்கு மேல போகும், திடீர்னு ஒரு நாள் கீழே வரும், மேல போகும் கீழே வரும். ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க ஆர்ஆர். பட் ஐ ஸ்டில் பிலீவ் that Sunday, I think KKR will slowly start. KKR is a well set. See, there are two things: set team and not set team. But I agree with thing. அவங்க பேட்டிங்ல டாப் 6 இஸ் வெரி குட். யாரு புல்லிஷ் பேட்டிங் லைனப் இவங்க யாரு ஆர்ஆர். பட் அது பை எனி சான்ஸ் 2-3 விக்கெட் விழுந்ததுன்னா ஆர்ஆர் மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. See, don't forget, போன மேட்ச் ஹெட்மேன் ஹெல்ப் அவுட் பண்ணா அதுல பொழைச்சாங்க அவங்க. ரோமன் பவல் வந்து ஒரு 2 4 வருஷம் பொழைச்சாங்க. இல்லைன்னா போன மேட்ச் காலி அவங்க. And the point is, definitely KKR has got a better bowling. Let's be very clear. And the சுனில் நாராயண் போற bowlingல அந்த 4 shutdown balls சுனில் நாராயண் போட்டுருவான். வருண் சக்கரவர்த்தி நல்லா, he might not be the best for form as of now, but he'll come back to form. அவங்க நல்ல bowlers. ஹர்ஷித் ராணா is a good bowler, local domestic. Vaibhav Arora is not a bad bowler, he's a good bowler. Mitchell Stark is there. Russell போடலாம், வெங்கடேஷ் போடலாம். So the overall பார்த்தோன்னா their side looks very very well rounded. They are a very very dangerous side. And most important, அவங்களுக்கு ஹோம்ல ஆடுறாங்க. அந்த கௌதம் கம்பீர் வேற வந்துட்டான், அவனோட இன்புட்ஸ் கொடுக்குறான். They are quite a set team. So I still give, I think, KKR the edge over RR tomorrow. But from tomorrow starts, டபகு in every match you will see rolling happening. யாரெல்லாம் வர போறாங்க, என்ன போறது, எப்படி போறது. I think RR is going to win tomorrow, both of you. நீங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லிட்டீங்க KKR ன்னு. P-Dog, RR ரொம்ப ஈஸியா இடம் போடுறீங்க. ஜெயஸ்வாலு ஸ்லோவா ஃபார்முக்கு வராரு, அவர் அடிக்க ஆரம்பிப்பாரு. சஞ்சு சாம்சன் இஸ் லுக்கிங் வெரி குட். ரியான் பராக் இஸ் லுக்கிங் வெரி குட். சீக்கா வெயிட் பண்ணுங்க சீக்கா, சும்மா அந்த ப்ரெடிக்ஷன் ஸ்கோர் போடுங்கப்பா, அவர் கையில காமிங்கப்பா. 21-14. நீங்க போங்க ஃபேவரட்ஸ்க்கு. ஃபேவரட்ஸ் டுமாரோ KKR ரெண்டு பேரும். நான் ஆனா RRக்கு போறேன். There is the only reason why I am going for RR is surely because their top order is also getting back into a super. The prediction points are tough. உனக்கு ஏதோ ஓபி அடிச்சிருக்க நீங்க. சீக்கா எங்க சீக்கா நான் ஓபி அடிக்கிறேன். சீக்கா இது வந்து ப்ரொடியூசர் போடுற prediction points சீக்கா. எல்லா வீடியோல ஸ்கோர்ஸ் இருக்கு சீக்கா. நான் P-Dog, did you predict the CSK victory? யோமி கிட்ட நான் சொன்னது மும்பை டாஸ் வின் பண்ணுவாங்க, சிஎஸ்கே பேட் பண்ண விடுவாங்க, சிஎஸ்கே 210 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா கரெக்டா நடந்தது. நாளைக்கு நான் சொல்றேன் பாருங்க, ஐ எம் வித் சீகா சார். நாளைக்கு RR தான், நாளைக்கு கண்டிப்பா RR தான் ஜெயிக்க போறாங்க. ஜெயஸ்வால் வந்து ஃபேவரட் டீம். லாஸ்ட் இயர் இதே டீம் இதே கிரவுண்ட்ல தான் மொத்தினார் ஒரு 100. ஞாபகம் வச்சுக்கோங்க. So I'll give the edge to RR surely because நீங்க சொல்ற மாதிரி அந்த டொமஸ்டிக் பேஸ் டேலண்ட் அந்த குல்தீப் சென் வச்சிருக்காங்க. So if they can use Kuldeep Sen well, Andre Berger, hopefully if he is fully fit, and if he comes back up front, Trent Bolt and Andre Berger, especially Trent Bolt against Phil Salt, ஒரு chance up front எடுக்கிறதுக்கு swing. Andre Berger is not playing tomorrow. It's not yet recovered. So our equation இருந்து எடுத்துருங்க. Roman Powell will be their impact sub. So okay, let's wait and see. Anyway, I'm still going for an RR victory, P-Dog. அதனால நான் மாத்த மாட்டேன். Anyway, RR victory கூச்சிருந்தீங்க. அவங்க என்னடா இந்த வரைக்கும் பிரமாதமா கிழிச்சிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. சீக்கா 6ல 5 வின் சீக்கா அவங்க. RR 6ல 5 வின் ஒத்துக்கிறேன். போன மேட்ச் பார்த்து எல்லாம் பஞ்சாபோட என்னாச்சுன்னு. They still won the match, Chika. You know, every match is not perfection. It's a cricket match. நீங்க வந்து whether you win by an inch, whether you win by a mile, you win.
இந்த ஸ்டேஜ் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல நீங்க வந்து கிளாஸியா வின் பண்ணணும்னு பாப்பீங்களா, பாயிண்ட்ஸ் ஆன் தி போர்ட் பாப்பீங்களா? அனி நான் சொல்றேன் ஒண்ணு, யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஐ டெல் யூ வாட் இஸ் கோயிங் த்ரூ த டெம்பரமெண்ட். எப்படி இந்த பட்டிடார்க் இங்கிலாந்து சீரீஸ்க்கு அப்புறம் ஃபார்ம்ல இல்லையோ அவன் ஃபார்ம்ல டவுன் ஆனா தெரியுமா? யசஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் கோயிங் த்ரூ த T20 வேர்ல்ட் கப் சிண்ட்ரோம். நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா, இருப்பேனா இருக்க மாட்டேனா, இருப்பேனா இருக்க மாட்டேன், அந்த டவுட் சடன்லி ஸ்டார்ட் கிரீப்பிங் அப் இன் ஹிஸ் மைண்ட். இல்லனா யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி ஆட மாட்டான். ஹி இஸ் a free flowing bat. பட்டா பாக்கியம் படாட்டி இலக்கியம் பேட். அவன் டெஸ்ட் மேட்ச்லயே அப்படி ஆடினவன். இங்கிலாண்டோட பிரமாதமான டெஸ்ட் மேட்சஸ். Till the England series, he was in outstanding form. Now, because of the pressures of the T20, but Marca 30th April, they have to announce the team. Hardly 2 weeks away. அதனால அவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? He's now having pressure. Will he be in the team? Will he be not in the team? In the 15, I'm not talking about the 11. I'm talking about the 15. Will he be in the 15? We let's not get into it. But then, if his form doesn't take off a bit, then there will be questions asked. I might be wrong. I might be right. Either he should say, Shackles, போடா எடுக்கலாம் போறான் போட்டு வீரணும். அந்த மாதிரி ஆனா you get out of it. சீகா, எவ்ரி பிளேயர் will go through a patch. சீகா, நீங்க ஓவர் அனலைஸ் பண்றீங்க சீகா. எல்லா பிளேயருக்கும் ஒரு 3-4 கேம்ஸ் அந்த மாதிரி பேட்ச் நடக்கும் சீகா. I think you're over-analyzing it, சீகா. He will I'm not over-analyzing. I'm giving him an advice. I'm giving an advice as an opening batsman. செலக்ட் அதேல நீ போச்சு வீரு மச்சான், உன் கேம் ஆடு. நாளைக்கு உங்களுக்கோசமே வீரி ஆர்ஆர் நாளைக்கு வின் பண்ண போறாங்க மச்சான். அவன் வீரி ஆடி வின் பண்ணி போட்டு I'll be the most happiest person because I want Yashasvi Jaiswal to score. Let me be very frank. I want that boy to do brilliantly. He is a brilliant talent for India. He's an outstanding talent for India. Forget about RR. I'm not bothered with RR. I'm more bothered about India. Okay. Anyway, P-Dog, you wanted to say? நீங்க வந்து ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, டாட் தே ஆர் வின்னிங் டாட் அப்படினீங்க. I want to take you back to the last 2 games. They lost a game which they should have won against GT. They put up a score on a board and then because of some bowling changes இங்க bowling கொடுக்காம அதே மாதிரி லாஸ்ட் கேம் had it been some other bowling team with a better fast bowling unit in death overs, that game wouldn't have been the same. அப்படிங்கும்போது அந்த கன்வின்சிங்கா அந்த லாஸ்ட் மேட்ச் அந்த ஸ்லோவா அவங்க செதறது எனக்கு தெரியுது. ஐ கேன் see that they are winning. They are the top of the table. ஒரு KKR மாதிரி வந்து ஒரு அப்படியே ஆப்போனன்ட்ஸை பயமுடுத்துற அந்த கமாண்ட் டீம்ல எனக்கு இந்த 2-3 மேட்சும் செதற மாதிரி தெரியுது. அப்படின்றதுனால தான் ஐ எம் ஆல்சோ புட்டிங் மை மணி ஆன் KKR. even though they are on top of the table, I still feel கொஞ்சம் அப்படியே டிஸ்ஓரியன்டா போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது நாளைக்கு தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் 2 பேருக்கிட்டையும். நான் மட்டும் தான் ஜாலியா ஆறாருன்னு சொல்லியிருக்கேன். எனிவே, thank you so much P-Dog for joining us. Thank you so much Chika for joining us. Guys, before you go, subscribe to our channel Chiki Chika, hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers guys.